பாருங்கள். இப்படி எங்குமே கரையான் பிடிச்சி இந்த உத்திரம் நல்லா இருக்குது. ஆனால் இந்த பக்கம் உள்ள உத்திரம் வந்து அப்படியே இந்த பாருங்கள் கரையான் பிடிச்சி விழுந்துட்டு 2 பக்கம் பேர்ந்துட்டு, இதே உத்திரம் அப்படியே வந்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் சுத்தமாக அது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த உத்திரம் இருக்குது பாருங்கள். இந்த இடமும் வந்து சுத்தமாக மண் தின்றுச்சு. இந்த கம்பு நட்டுட்டு அந்த மரத்தில் வச்சுருக்கோம். இந்த மரம் வந்து கரையான் தின்னுட்டுருக்கு. இப்போ அந்த கொஞ்சம் பாருங்கள் கீழே சுத்தமாக அந்த கரையான் தின்னுட்டு இந்த மரம். இந்த மரம் வந்து கொஞ்சம் இப்படி டேமஸ் ஆயிடுச்சு. ஆமாம், இந்த இடத்துல தான் மீட்ரு பாக்ஸ் இருக்குது. இது சுத்தமாக இது விழுந்ததுனால அங்கே வீடெல்லாம் அப்படியே விழுந்துட்டு அதில் எல்லாம் அன்றைக்கி போட்டு வச்சுருக்கோம், வைக்க இடம் எல்லாமே. இது விழுந்ததுன்னு சொன்னால் இந்த உத்திரம் வந்து அப்படியே விழுந்துடும். இந்த உத்திரம் வந்து இந்த பாருங்கள் அங்கே இருக்குது, அதோ அது மேலே இருக்குது. அதில் ஒரு சுவிட்ச் பாக்ஸ் கட்டி வச்சுருக்கேன். அதுக்கு நேராக தான் நாங்கள் படுக்கிற இடம். சரிங்களா? இது வந்து இந்த இடம் அப்படியே விழுந்துடுச்சுன்னா நெருக்கி வந்துட்டு கொஞ்சம் இருக்குது. இந்த கம்பு நவந்தாலோ இல்லை இந்த இது விழுந்துட்டாலோ எங்கள் பிள்ளைங்க நானும் எல்லாருமே நாங்கள் வந்து என் பிள்ளைங்க படிக்கிறதுக்கும் கூட உதவி பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. சுத்தமாக எல்லாமே கிழிஞ்சிட்டு மேலே எல்லாம் இதான் எங்குமே படுதா போட்டு கட்டி வச்சுருக்கோம். எங்கே கரையா தின்றுச்சு. எந்த பொருளுமே இந்த மணலுக்குள்ளே தான் நாங்கள் இருக்கோம். ப்ளீஸ் எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன்.